அடுத்து நம்ம இந்த லங்ஸுக்குள்ளே ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்போ என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த லங்ஸ் ஆர் த ஆர்கன்ஸ் ப்ரெசன்ட் இன் த செஸ்ட் கேவிட்டி தட் அலோவ் அவர் பாடி டு எக்ஸ்சேஞ்ச் கேஸஸ் ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. இந்த லங்ஸுங்கிற ஆர்கன் பார்த்திங்கன்னா அது செஸ்ட் கேவிட்டி மார்பு அறை அல்லது மார்பு கூட்டுக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸை ஓகேவா வாயு பரிமாற்றத்தை அது அலோவ் பண்ணுது, அனுமதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கார்பன் டை ஆக்சைடு அண்டு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறத அது அலோவ் பண்ணுது, அனுமதிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். த லங்ஸ் ஆர் டூ ஸ்பாஞ்சி எலாஸ்டிக் பேக்ஸ் ஆன் ஈச் சைடு ஆஃப் த thoracic cavity. அதாவது மார்பு குழி அப்படின்னு சொல்கிறோம். மார்பு குழி அல்லது மார்பு அறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய டூ ஸ்பாஞ்சி எலாஸ்டிக் பேக்ஸ், ஒரு பஞ்சு போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மீள்தன்மையுடைய ஒரு சாக் லைக் பேக் பை போன்ற ஒரு அமைப்பு, ரெண்டு அமைப்புகள் அதில் இருக்குது. ஈச் சைடு ஆஃப் த thoracic cavity, அது மார்பு குழியோட ரெண்டு சைடிலும் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாஞ்சி எலாஸ்டிக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம லங்ஸை சொல்கிறோம். த thoracic cavity is bound dorsally by the vertebral column and ventrally by the sternum, laterally by the ribs and the lower side by the dome shaped diaphragm. The thoracic cavity அல்லது மார்பு குழி அல்லது மார்பு அறைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா முதுகுப்புறமாக வெர்டெப்ரல் காலம், முதுகெலும்பு தொடர் ஓகேவா, அதான் நம்ம வெர்டெப்ரல் காலம்னு சொல்கிறோம். முதுகுப்புறமாக அதோட அது ஜாயிண்ட் ஆகிருக்கு. தென் வென்ட்ரலி வயிற்றுப்புறத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டர்னம்ங்கிற மார்பு எலும்போடு அது தொடர்பு கொண்டிருக்கு. லேட்ரலி பை த ரிப்ஸ், பக்கவாட்டத்தில் பார்த்திங்கன்னா ரிப்ஸ் விலா எலும்புகள், அது விலா எலும்புகளால் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அண்டு ஆன் த லோயர் சைடு பை த டோம் ஷேப்டு டயாஃப்ரம், கீழ்ப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா டோம் ஷேப்பில் இருக்கக்கூடிய டயாஃப்ரம் உதர விதானம் அப்படிங்கிற பார்ட்டு கூட இந்த லங்ஸு கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். டோம் ஷேப்டுனா அரைக்கோள வடிவம், அந்த வடிவத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த thoracic கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த லங்ஸ் டோர்ஷலி முதுகு பக்கம் வெர்டெப்ரல் காலத்தோடையும், வென்ட்ரலி வயிற்றுப்புறத்தில் ஸ்டெர்னம்ங்கிற மார்பு எலும்போடையும், லேட்ரலி பக்கவாட்டத்தில் பார்த்திங்கன்னா ரிப்ஸுங்கிற விலா எலும்பு கூடையும், ரிப்ஸ்னால் நம்ம விலா எலும்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது கூடையும், லோயர் சைடு கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா டோம் ஷேப்டில் உள்ள அந்த டயாஃப்ரத்தோடையும் அது கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டோர்சல் சைடு அண்டு வென்ட்ரல் சைடு, தென் லேட்ரல் சைடு, லோயர் சைடு, இப்படி எல்லா பக்கத்துக்கூடையும் அது ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டோர்சல் சைடு, வென்ட்ரல் சைடு, லோயர் சைடு அண்டு லேட்ரல் சைடு இது கவர் ஆகிருக்கு. எந்தெந்த பார்ட்டு கூட கவர் ஆகிருக்குங்கிறத பார்த்தோம். டோர்சல் சைடில் பார்த்திங்கன்னா வெர்டெப்ரல் காலத்தாலையும், வென்ட்ரல் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டெர்னத்தோடையும், லேட்ரல் சைடில் ரிப்ஸ் கூடையும், லோயர் சைடில் பார்த்திங்கன்னா டயாஃப்ரம் இப்படி அது கவர் ஆகிருக்கு, சூழப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். த லெஃப்ட் லங் இஸ் ஸ்லைட்லி ஸ்மாலர் தென் த ரைட் லங், அலவுஸ் ரூம் ஃபார் த ஹார்ட். லெஃப்ட் லங் பார்த்திங்கன்னா ரைட் லங்ஸை விட ஸ்மாலர் இன் சைஸில் இருக்குது. த லெஃப்ட் லங் இஸ் ஸ்லைட்லி ஸ்மாலர் தென் த ரைட் லங். இந்த லெஃப்ட் சைடில் உள்ள இந்த லங்ஸ் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உள்ள லங்ஸை விட சைஸில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதில் தான் பார்த்திங்கன்னா அது ஹார்ட்டுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. வித்தின் த லங்ஸ் ஈச் பிராங்கியோல் லீட்ஸ் டு பஞ்ச் ஆஃப் ஏர் சாக்ஸ் கால்டு ஆல்வியோலை. இந்த லங்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா லங்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிராங்கியோல்ஸ், மூச்சு நுண் கிளை குழல் அப்படின்னு சொல்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா பஞ்ச் ஆஃப் ஏர் சாக்ஸ், கொத்து கொத்தாக பார்த்திங்கன்னா ஏர் சாக்ஸ் காற்று பைகள் இருக்குது. அந்த ஏர் சாக்ஸ்க்கு என்ன பேர்னா ஆல்வியோலை அப்படின்னு பேர். காற்று நுண் அறைகள் அப்படின்னு சொல்கிறோம். சிங்குலரில் அதை ஆல்வியோலஸ், ஆல்வியோலைங்கிறது ப்ளூரல், சிங்குலரில் அதை நம்ம ஆல்வியோலஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை நம்ம டயக்ராம் மூலமா இன்னும் கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த ஏர் சாக் ஆல்வியோலை பற்றி, காற்று நுண்ணறைகள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்வியோலை ஆர் tiny air sacs in the lungs
that are located at the end of the branchial tubes, which is microscopic in nature. It is meant for the exchange of oxygen and carbon dioxide. இந்த ஆல்வியோலைங்கிறது தமிழ் என்ன சொல்கிறோம், காற்று நுண்ணறை அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு ஸ்மால் டைனி ஏர் பேக்ஸ், சின்னதாக உள்ள ஒரு காற்று பை அப்படின்னு சொல்கிறோம். லங்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டைனி ஏர் சாக்ஸ், காற்று பை போன்ற அமைப்பு அப்படிங்கிறத சொல்கிறோம். அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அட் த எண்ட் ஆஃப் த பிராங்கியல் டியூப்ஸ். ஓகேவா, காற்று நுண் கிளை குழல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அந்த டியூப்ஸோட எண்டில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஏர் சாக்குக்கு தான் என்ன பேர்னா ஆல்வியோலை அப்படின்னு பேர். விச் இஸ் மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். அது வந்து சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இட் இஸ் மீன் ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. அந்த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடிய ஒரு பார்ட்டாகவும் இந்த ஆல்வியோலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட டயக்ராம் பார்க்குறோம். இது எபிக்ளாட்டிஸ், குரல் வலை மூடின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா லேரிங்ஸ், குரல் வலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரக்கியா அப்படிங்கிற விண்டு பைப். ஓகேவா, இந்த டக்கியா பார்த்திங்கன்னா ஃபர்தராக டூவாக டிவைட் ஆகுது. அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிராங்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். மூச்சு கிளை குழாய் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு பிராங்கஸும் ரைட் சைடு ஒரு பிராங்கஸ், மூச்சு கிளை குழாயும் லங்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. அந்த பிராங்கஸ் ஃபர்தராக பார்த்திங்கன்னா டிவைட் ஆகுது. அதுக்கு என்ன பேர்னா பிராங்கியூல், மூச்சு நுண் கிளை குழல் அப்படின்னு சொல்லி பேர். அந்த பிராங்கியூல் பார்த்திங்கன்னா ஒரு சேக் லைக் ஸ்ட்ரக்சர், ஏர் சேக்கு கூட ஒரு ஏர் சேக்காக அது எண்ட் ஆகுது லங்ஸுக்குள்ளே. அதுக்கு தான் என்ன பேர்னா ஆல்வியோலை, காற்று நுண் அறைகள் அப்படின்னு சொல்லி பேர். இது பார்த்திங்கன்னா ஃப்ளீரல் மெம்பரேன், இந்த லங்ஸை சுற்றி கவராக இருக்கக்கூடிய அந்த மெம்பரேன், அதுக்கு தான் என்ன பேர்னா ஃப்ளூரல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லி பேர். இன்சைட் த ஃப்ளூரல் மெம்பரேன் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிடுக்கு என்ன பேர், ஃப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படின்னு பேர். இந்த ஃப்ளூரல் மெம்பரேன் லங்ஸுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஓகேவா, அந்த ஃப்ளூரல் மெம்பரேன் இன்னர் மெம்பரேன் ஒன்று இருக்குது, அவுட்டர் மெம்பரேன் இருக்குது. அதுக்கு பெட்வீனில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். தென் இது லங்ஸ், லேட்டரல் சைடில் இருக்கக்கூடிய லங்ஸ். அதுக்கு பெட்வீனில் இந்த டூ லங்ஸுக்கும் பெட்வீனில் தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அப்படிங்கிற ஆர்கன் லொக்கேட் ஆகிருக்கிறத பார்க்குறோம். தென் லங்ஸுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா எ மஸ்குலர் ஷீட் இஸ் தேர், தசையாலான ஒரு ஷீட். அந்த ஷீட்டுக்கு என்ன பேர்னா டயாஃப்ரம், உதர விதானம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். தென் அடுத்து நம்ம இந்த ப்ராசஸ், இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ், மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் மெக்கானிசத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மெக்கானிசம், ப்ரீத்திங் மெக்கானிசத்தில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஹலேஷன் ஆர் இன்ஸ்பிரேஷன், போத் ஆர் சேம். மூச்சை உள்ளே இழுக்கிறது, உட்சுவாசம் அல்லது மூச்சை உள்ளே இழுத்தல், அதில் என்னென்ன நடக்குது. தென் எக்ஸ்கலேஷன், வெளி சுவாசம் அல்லது மூச்சை வெளிவிடல். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்கிறோம். அதில் நம்ம எக்ஸ்கலேஷன், இன்ஹலேஷன் அப்படின்னா என்ன, இன்ஸ்பிரேஷன் ஆர் இன்ஹலேஷன் போத் ஆர் சேம். மூச்சை உள்ளே இழுத்தல் அல்லது உட்சுவாசம் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஏர் இன்டு த லங்ஸ் இஸ் கால்டு இன்ஸ்பிரேஷன் ஆர் இன்ஹலேஷன். அதாவது ஏரை நம்ம லங்ஸுக்குள்ளே உள்ளே எடுக்கிற டேக்கிங், இன்டேக், உள்ளே எடுத்துக்கிற அந்த ப்ராசஸுக்கு தான் இன்ஸ்பிரேஷன் ஆர் இன்ஹலேஷன், மூச்சை உள்ளே இழுத்தல் அல்லது உட்சுவாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டயக்ராம்லேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோங்க. ஏர் என்டர்ஸ் த லங்ஸ், மூக்கில் நோஸில் உள்ள நாஸ்ட்ரல் மூலயமா அப்படியே இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் மூலயமா ஏர் லங்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆகிற இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஸ்பிரேஷன் ஆர் இன்ஹலேஷன், மூச்சை உள்ளே இழுத்தல் அல்லது உட்சுவாசம் அப்படின்னு சொல்கிறோம். தென் ப்ரீத்திங் மெக்கானிசத்தில் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா எக்ஸ்கலேஷன் ஆர் எக்ஸ்பிரேஷன், மூச்சு வெளிவிடல் அல்லது வெளி சுவாசம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்பெல்லிங் ஏர் ஃப்ரம் த லங்ஸ் இஸ் கால்டு எக்ஸ்பிரேஷன் ஆர் எக்ஸ்கலேஷன். லங்ஸ்லேருந்து ஏரை வெளியிடுற அந்த ப்ராசஸுக்கு தான் என்ன பேர்னா எக்ஸ்கலேஷன் ஆர்
எக்ஸ்பிரேஷன் மூச்சு வெளிவிடுதல் அல்லது வெளி சுவாசம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதை டயக்ராம் மூலயமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லங்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் மூலயமா ஏர் வந்து எக்ஸ்பெல் ஆகுது, வெளியாகுது. அந்த ப்ராசஸ் தான் நம்ம எக்ஸ்கலேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். தென் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இன் த ஆல்வியோலை, அந்த லங்ஸுக்குள்ளே உள்ள இந்த ஏர் சேக், அதை தான் நம்ம ஆல்வியோலைன்னு சொல்கிறோம். அதில் எப்படி கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வாயு பரிமாற்றம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த கண்டென்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் த இன்ஹேல்டு ஏர் இன் ஆல்வியோலை இஸ் மோர் தென் த blood flowing through the capillaries. இந்த blood capillaries-ங்கிறது ஒரு இரத்த தந்துகிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் blood இருக்கும். அதில் உள்ள bloodல இருக்கிற ஏரை காட்டிலும் லங்ஸ் மூலமா இன்ஹேல் பண்ண அந்த ஏர் பார்த்திங்கன்னா ஆல்வியோலைக்கு போயிடும். அந்த ஆல்வியோலையில் உள்ள அந்த ஏரில் பார்த்திங்கன்னா அதிக அளவு ஆக்சிஜன் இருக்கும். blood capillaries-ல் உள்ள ஆக்சிஜனை விட ஆல்வியோலையில் உள்ள ஆக்சிஜன் கண்டென்ட்டு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ த ஆக்சிஜன் மூவ்ஸ் இன்டு த பிளட் பை த சிம்பிள் டிஃப்யூஷன். அதனால் இந்த ஆல்வியோலையில் உள்ள இந்த ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா பிளட் கேப்லரிஸில் உள்ள அந்த பிளட்டுக்கு அந்த ஆக்சிஜன் சிம்பிள் டிஃப்யூஷன் எளிய பரவல் அப்படிங்கிற முறையில் அது ஆல்வியோலையிலேருந்து அந்த ஆக்சிஜன் பிளட் கேப்லரிஸில் உள்ள பிளட்டுக்கு சிம்பிள் டிஃப்யூஷன் எளிய பரவல் அப்படிங்கிற முறையில் அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீமோக்ளோபின் இந்த பிளட் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஆக்சி ஹீமோக்ளோபின். அந்த பிளட்டில் ஒரு ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இருக்குது, அதுக்கு ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லி பேர். அந்த ஹீமோக்ளோபின் கூட இந்த ஆக்சிஜன் கம்பைன் ஆகும்னு சேரும், ஜாயிண்ட் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் அந்த ஹீமோக்ளோபின் நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்சி ஹீமோக்ளோபின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த பிளட் கேரியிங் ஆக்சிஜன் ரீச்சஸ் த ஹார்ட் த்ரூ த பிளட் வெசல்ஸ். அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட், அந்த பிளட் பார்த்திங்கன்னா பிளட் வெசல் மூலயமா ஹார்ட்டுக்கு போகுது. தென் த ஹார்ட் பம்ப்ஸ் இட் டு ஆல் த டிஷ்யூஸ் இன் த பாடி. அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட், அந்த ஆக்சி ஹீமோக்ளோபின் உள்ள அந்த பிளட்டை பார்த்திங்கன்னா ஹார்ட் பாடியில் உள்ள எல்லா டிஷ்யூஸுக்கும் எல்லா செல்ஸுக்கும் அது பம்ப் பண்ணுது, பிளட் வெசல் மூலயமா பம்ப் பண்ணி சென்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். த டிஷ்யூஸ் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு விச் இஸ் கேரிடு பேக் டு த ஆல்வியோலை பை த பிளட். அண்ட் அகைன் அந்த செல்ஸ் அந்த டிஷ்யூஸில் அது ரிலீஸ் பண்ணுற அந்த கார்பன் டை ஆக்சைடு திரும்பவும் பிளட்டு மூலயமா ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்லேருந்து அந்த பிளட், அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ள பிளட், அதை நம்ம என்ன சொல்லுவோம், டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது திரும்பவும் ஆல்வியோலை அப்படிங்கிற பார்ட்டுக்கு வருது. கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூசஸ் ஃப்ரம் த பிளட் டு த ஏர் இன் த ஆல்வியோலை அண்ட் இஸ் சென்ட் அவுட் ஆஃப் த பாடி வென் த ஏர் இஸ் எக்ஸ்கேல்டு. தென் இந்த பிளட் கேப்லரிஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அதில் உள்ள அந்த கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஷன் எளிய பரவல் அப்படிங்கிற மெத்தடில் ஆல்வியோலைக்கு வந்து தென் ஆல்வியோலை மூலயமா அது பிராங்கியூல்ஸ் போயிட்டு, பிராங்கியூல்ஸ்லேருந்து பிரான்ச்சஸ் போயிட்டு ட்ரக்கியா மூலயமா நேசல் கேவிட்டிக்கு போயிட்டு தென் நாஸ்ட்ரில் மூலயமா அந்த கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்கேல்ட் ஆகுது, வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். எப்படி ஆக்சிஜன் கேஸ் இன்ஹேல் பண்ணும்போது நோஸ் மூலயமா லங்ஸ் போயிட்டு பாடியில் உள்ள எல்லா பார்ட்ஸுக்கும் போகுது. தென் பாடியில் உள்ள அந்த செல்ஸ் டிஷ்யூஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரிலீஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எப்படி பிளட்லேருந்து ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்லேருந்து லங்ஸ் வந்து லங்ஸ்லேருந்து ஆல்வியோலை மூலயமா திரும்ப நோஸ் மூலயமா எக்ஸ்கேல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ப்ராசஸ் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இந்த ஆல்வியோலை. ஆல்வியோலையில் நடக்கக்கூடிய இந்த வாயு பரிமாற்றத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஹலேஷன் அண்டு எக்ஸ்கலேஷன், அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்ஹலேஷன் உட்சுவாசம் அல்லது மூச்சை உள்ளிழுத்தல். எக்ஸ்கலேஷன் அதை நம்ம என்ன சொல்கிறோம், வெளி சுவாசம் அல்லது மூச்சை வெளியிடல் அப்படிங்கிறத சொல்கிறோம். இன்ஹலேஷன் அதுக்கு இன்னொரு பேர் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்கலேஷன் அதர்வைஸ் நோன் அஸ் எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த மசில்ஸ் ஆஃப் த டயாஃப்ரம் கான்ட்ராக்ட். இந்த இன்ஹலேஷன் நடக்கும்போது அந்த டயாஃப்ரத்தில் உள்ள மசில் உதரவிதானம்னு சொல்கிறோம், அதில் உள்ள மசில்ஸ் கான்ட்ராக்ட் சுருங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தென் வாட் அபவுட் எக்ஸ்கலேஷன்? த மசில்ஸ் ஆஃப் த டயாஃப்ரம் ரிலாக்ஸ்.
எக்ஸ்கலேஷன் நடக்கும்போது டயாஃப்ரத்தில் உள்ள மசில்ஸ் என்னாகும், ரிலாக்ஸ் ஆகும், அதாவது விரிவடையும், மீள்தன்மையுடையதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த சைடு இன்ஹலேஷன் நடக்கும்போது கான்ட்ராக்ட் சுருங்கும், எக்ஸ்கலேஷன் நடக்கும்போது இட்டு ரிலாக்ஸஸ், டயாஃப்ரம் மசில்ஸ் ரிலாக்ஸஸ். தென் த டயாஃப்ரம் கோஸ் டவுன்வர்டு, இன்ஹலேஷன் நடக்கும்போது டயாஃப்ரம் கோஸ் டு டவுன்வர்டு, கீழ்ப்பக்கம் மூவ் ஆகும். த டயாஃப்ரம் கோஸ் அப்வர்டு, எக்ஸ்கலேஷன் நடக்கும்போது டயாஃப்ரம் அப்படிங்கிற மஸ்குலர் ஷீட் பார்த்திங்கன்னா கோஸ் அப்வர்டு, மேல் நோக்கி வர ஆரம்பிக்கும். தென் த ரிப்ஸ் மூவ் அப்வர்ட்ஸ் அண்டு அவுட்வேர்ட்ஸ், இன்ஹலேஷன் நடக்கும்போது ரிப்ஸுங்கிற விழா எலும்புகள்லாம் பார்த்திங்கன்னா மூவ்ஸ் அப்வர்ட்ஸ், மேல் நோக்கியும் அண்டு அவுட்வேர்ட்ஸ், வெளிப்பக்கமாகவும் மூவ் ஆகும். த ரிப்ஸ் மூவ் டவுன்வேர்ட்ஸ், எக்ஸ்கலேஷன் நடக்கும்போது இந்த ரிப்ஸ் விழா எலும்புகள்லாம் பார்த்திங்கன்னா மூவ் டவுன்வேர்ட்ஸ், கீழ்ப்பகுதி நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். த வால்யூம் ஆஃப் thoracic ஆர் செஸ்ட் கேவிட்டி இன்க்ரீசஸ், இன்ஹலேஷன் நடக்கும்போது இந்த thoracic கேவிட்டி ஆர் செஸ்ட் கேவிட்டி போத் ஆர் சேம், மார்பு அறை அல்லது மார்பு குழி அப்படின்னு சொல்கிறோம், அதோட வால்யூம் கொள்ளளவு இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்கலேஷன் நடக்கும்போது த வால்யூம் ஆஃப் thoracic ஆர் செஸ்ட் கேவிட்டி டிக்ரீசஸ், எக்ஸ்கலேஷன் நடக்கும்போது இந்த thoracic கேவிட்டியோட வால்யூம் கொள்ளளவு பார்த்திங்கன்னா குறையும், டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏர் என்டர்ஸ் த லங்ஸ் த்ரூ த நோஸ், இன்ஹலேஷன் நடக்கும்போது ஏர் பார்த்திங்கன்னா நோஸ் மூலயமா லங்ஸுக்குள்ளே என்டர் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எக்ஸ்கலேஷன் நடக்கும்போது ஏர் கோஸ் அவுட் ஆஃப் த லங்ஸ் த்ரூ த நோஸ், எக்ஸ்கலேஷன் நடக்கும்போது ஏர் பார்த்திங்கன்னா லங்ஸ்லேருந்து அவுட் ஆகும், வெளியாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த்ரூ த நோஸ், மூக்கு மூலயமா அது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தீஸ் ஆல் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஹலேஷன் அண்டு எக்ஸ்கலேஷன்.